ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுன்ற கனவு இருக்கும். அந்த வீடு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக ஃப்ரீயாக வாங்க போகிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? 30 lakhsக்கு வந்து நம்ம வீடு கட்டுற பிளான் பண்ணுறோம். அதில் அந்த 30 lakhsல 6 lakh வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்ட போகிறோம். பேலன்ஸ் 24 lakhs வந்து ஒரு பேங்க் லோன் போடுறோம். அந்த பேங்க் லோன் வந்து 25 yearsக்கு 20,000 EMI கட்டுற மாதிரி வரும். 25 yearsக்கு 20,000 நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோன்னா 60 lakh கட்டியிருப்போம். அந்த 60 lakh ப்ளஸ் நம்ம கட்டின டவுன் பேமெண்ட் டோட்டலாக 66 lakh நம்ம கட்டியிருப்போம் வீட்டுக்காக. இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த வீடை ஃப்ரீயாக வாங்க போகிறோன்றத பார்க்குறோம். இப்போது நீங்கள் 25 yearsக்கு 20,000 EMI கட்டிட்டு வரும்போது நீங்கள் ஒரு 4,000 மட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த 25 yearsல நீங்கள் 4,000 இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு டோட்டலாக 12 lakhsல வந்து நிற்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் 1 crore வந்து நிற்கும். எக்ஸ்பென்ஸ் 78 lakhs, இன்கம் 1 crore, 22 lakhs எக்ஸ்ட்ரா, வீடு ஃப்ரீ. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன். நீங்கள் மொத்தமாக 1 கோடி எடுத்தும் செலவு பண்ணலாம், இல்லைன்னா மாதம் 50,000 எடுத்து செலவு பண்ணலாம், இயர்லி 4% இன்க்ரிமெண்ட்டோட. ஆஃப்டர் 25 yearsக்கு உங்கள் பசங்களுக்கு 10 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போவீங்க. இந்த பிளானில் உங்களுக்கு ஃப்ரீயாக வீடும் கிடைச்சது, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணமும் கிடைச்சிருச்சு, கடைசியில் உங்கள் பசங்களுக்கு 10 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போகிறீங்க. 1 stone 3 bird. வேறு என்ன வேணும்?